நீங்கள் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டுட்டு சரியான முறைக்கு ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு ஹேஷ்டேக்கை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கீங்களா? நீங்கள் என்னை திட்டினாலும் பரவாயில்ல, நான் இந்த 3 விஷயம் சொல்கிறேன். இதை கேட்டதுக்கப்புறம் நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் இப்போ யூடியூப்லேயும் இன்ஸ்டாலையும் பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த பிரபலம்லாம் இப்போ இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வீடியோ போட்டு பிரபலமானவங்க கிடையாது. மோஜோ, அதுக்கு முன்னாடி டிக்டாக்னு ஒன்று இருந்தது தெரியுமா? அதில் கண்டென்ட்னா என்னன்னே தெரியாமல், எப்படி கண்டென்ட்னா என்னன்னு தெரியாமல் வீடியோ போட்டிருக்கவே இன்றைக்கி அவங்க இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வீடியோ போடவே இன்றைக்கி ப்ராப்ளமாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், சரிங்களா? செகண்டு, இன்றைக்கி சிஎம்மாக இருக்க நம்ம விஜய் சார், நேற்றைய தளபதி விஜய் அண்ணன், அவர் ஸ்டேஜிலலாம் ஏறினார்னா ஃபோட்டோ எடுப்பார் தெரியுமா? வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு ஹேஷ்டேக்லாம் தெரியாது, நான் என் அட்மினை கூப்பிட்றேன் அப்படின்னுவார். அவர் எடுக்கிற ஃபோட்டோ இவ்வளோ பிரபலம் ஆகுதில்ல, இவ்வளோ வைரல் ஆகுதில்ல, அதுக்கு காரணம் ஹேஷ்டேக்கா இல்லை அந்த பிராண்ட் விஜய் அண்ணன்ற பிராண்டா? ஸோ செகண்ட் விஷயம். மூணாவது விஷயம் சொல்லவே தேவையில்லை. மிடில் கிளாஸ் பசங்க, நார்மலாக இருக்கிற பசங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். ஸோ இது மூணாவது விஷயம். ஸோ பர்சனலாக நாலாவது விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது நான் தனிப்பட்ட விஷயமாக நான் சொல்கிறது என்னென்னா, ஹேஷ்டேக்குக்கும் வீடியோவுக்கும் சம்மந்தமே கிடையாது. என்னென்னா, ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராங்காக உக்காஞ்சிதுன்னா ஹேஷ்டேக்கே தேவை கிடையாது, சூப்பராக ரீச் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ முதல்ல வீடியோ போடுங்க, ரெகுலராக வீடியோ போடுங்க, மக்கள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ரீச் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்களை நான் வந்து ஒரு 3 வாட்டியோ 5 வாட்டியோ ஒரு 13 வாட்டியோ தான் பார்த்துருப்பேன். ஸோ ஒரு 50 வாட்டி வாங்க, 50 வாட்டி வீடியோ போடுங்க, உங்கள் முகத்தை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ரீச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹேஷ்டேக்லாம் போட்டு பிக்கப் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். ஸோ பார்த்துக்கோங்க. விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.